திருத்தொண்டர் தொகை பெரிய புராணமே உருவாக அடிப்படையா இருந்த திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி நாயனாரால் அருள பெற்றது. இறைவனாரே தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்க சுந்தரரால் பாடப்பட்டது. இதுல பாருங்களேன், சுந்தரர் இறைவனை பத்தி பாட ஆரம்பிக்கும் போது திருவெண்ணைநல்லூர்ல அருள் செய்த இறைவன் அவருக்கு வார்த்தை தான் எடுத்து கொடுக்குறாரு. நான் என்னன்னு பாடுவேன் அப்படின்னு கேட்டப்ப, நீ என்ன முதல்ல பார்த்தப்போ பித்தன்னு தானே சொன்னேன், அதையே முதல் வார்த்தையா வச்சு பாடு அப்படின்னு சொல்ல பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அப்படிங்கிற பதிகத்தை அவர் பாடுறாரு. பட் அடியார்களை பத்தி பாடணும் அப்படின்னும் போது இறைவன் வார்த்தையோடலாம் நிக்கல, ஒரு முழு அடியே சொல்லிட்டாரு. தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டார். தட் மச் லவ் சிவபெருமானுக்கு அடியார்கள் மேல. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். இதுல திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் அப்படின்னு திருநீலகண்டரை ஆரம்பிச்சு முடியும் போதும் திருநீலகண்டத்து பாணனாருக்கு அடியேன் அப்படின்னா இந்த பாடல் முடியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, எவ்வளோ அடியார்கள் இருக்கிறப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் எதற்காக திருநீலகண்டரை பத்தி ஃபர்ஸ்ட் பாடினாரு அப்படிங்கிறதுதான். இதுக்கு நம்ம சைவ பெரியவர்கள் ரொம்ப அழகான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். ஆமால இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். உங்க யாருக்காவது அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான பதில நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். Until then, stay tuned. Bye bye.